லால்குடி, புள்ளம்பாடி, பூவாலூர், கள்ளக்குடி. இந்த லால்குடி தொகுதியில் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல நின்றுருக்கேன். 1999 இருந்து 99லயே புதிய தமிழகம் இந்த இது மூப்பனார் ஐயா இயக்கம், தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அதில் நின்று 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினேன். அதுக்கப்புறம் 2009 இதே திருச்சியில் நின்னேன். நான் எப்போ என் கை காசு போட்டு பணத்தை போட்டு நிற்பேன். இது எனக்கு பழக்கமாயிடுச்சு. சீட்டு கேட்டேன், யாரும் தரல. ஐயா சிஎம் ஐயாட்டு கேட்டேன், 6 மாசமா அலைஞ்சு. சீட்டா கடையில் தான் வாங்கி கொடுக்கணுன்ட்டாரு. சரி எடப்பாடி ஐயாட்டு போனேன், அவரு கடைசியா இருக்குது அப்படின்னாங்க. ஆரம்பத்துலேருந்து டச்சில் இருந்தேன். ஏன்னா அதிமுகவில் நான் ரொம்ப நாள் இருந்தவன், 4-5 வருஷம். ஆமாம், மீண்டும் 2000 ஆட்சியில் உட்கார வைக்கிற வரைக்கும் என் பங்கு இருந்துச்சு. அதனால அவரை மீண்டும் இந்த மே 26 மே 5 கார்ல் மார்க்ஸ் பிறந்த தினத்துல அவர் முதல்வர் உட்காருவார்னு பேட்டி கொடுத்தேன். உடனே சன் டிவி எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சன் டிவிக்கு ஆதரவா பேசுறதெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இந்த தொகுதி ரொம்ப புண்ணிய பூமி, மிகவும் பாரம்பரியமான பூமி. லால்குடி காமராஜர்ல இருந்து பெரியாரெல்லாம் வந்து முத மாட்டு வண்டியில கட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண ஊர். 60க்கும் மேற்பட்ட அற்புதமான கோயில்கள், திருத்தலங்கள், பள்ளிவாசல்கள், சர்ச்சின்னு நிறைய இருக்கிற ஊர். வெறும் 15 கிலோமீட்டர் தான் சுற்றி வச்சு நடந்து சைக்கிள்லயே டிவிஎஸ்லயே போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணி வாங்க முடியும், ஓட்டு கேட்க முடியும். அற்புதமான ஊர். இப்ப என்னன்னா 5 வருஷம் 10 வருஷம் இங்க ஆண்டவங்க, தேண்டவங்க, மோண்டவங்க ஒண்ணுமே பண்ணாமே இருக்குது. அவங்க மட்டும் எல்லாம் அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு தண்ணீர் பந்தல இருந்து கல்லணை வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பிரிட்ஜு கட்டல. சாதாரண மேட்ரு. இத்தனைக்கும் சிட்டி ஃபுல்லா கட்டுறாங்க. பயங்கரமா அங்க இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. 40% கமிஷன் கிடைக்கத்தான் செய்யுது. அவங்க ஆளுக்கே கொடுக்குறாங்க, அவங்களே கமிஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்களே எல்லாம் அனுபவிக்கிறாங்க. அந்த பிரிட்ஜு கூட கட்டல. இன்னொன்னு இங்க வந்து ஏன் தேர்ந்தெடுறதுக்கு காரணமே, என்னோட பள்ளப்பட்டி, கரூர், அரவக்குறிச்சி, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சின்ன பையன்ல இருந்து வருவேன். இந்த லால்குடி அருமையான அற்புதமான விவசாய பூமி. நெல்லும் கரும்பும் எள்ளு, அது இல்லாம வாழை சாகுபடி ரொம்ப ரொம்ப உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுக்கு அம்மா ஆட்சியில 95-96 கூப்பா கிருஷ்ணன் கீழ வாழை ஆராய்ச்சி மையம் அமைச்சு இப்ப எங்கேயோ பக்கத்துல இருக்கான். அது இன்னும் ஆராய்ச்சி மையத்தை தான் இருந்துட்டு இருக்கு. சாதாரண விஷயங்க. இது நான் போட்டி போடுறேன் இதுன்னு இல்லை. 4-5 விஷயங்கள் ஒரு வருடத்துக்குள்ள சத்தியமா நிறைவேற்ற முடியும். யார் எனக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, ஆனா இது 1 வருஷத்துல நிறைவேற்றி வைக்க நான் போராடுவேன். ஒண்ணு, இந்த வாழை சாகுபடிக்கு அருமையான ஒரு மேம்பாட்டு நிலையை கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ பேரிச்சம்பளம் இருக்கு, அது உள்ள நீர் சத்தை எடுத்த உடனே 2 வருஷம் 3 வருஷம் கூட வெளிநாட்டுக்காரன் வந்து வித்துட்டு சம்பாதிக்கிறான். அதே மாதிரி இந்த இது திராட்சை, கருந்திராட்சைன்னு சுருங்க காய போட்டு அந்த மாதிரி இந்த பழத்தை பதப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லா ஆராய்ச்சியும் பண்றாங்க, இலவசம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இது ஒன்று சொல்றேன். எல்லா இளைஞர்கள் இதை நல்லா கவனிங்க. தேர்தல் வரும் போகும். என் ஆபீஸ்ல மாடியில சப்போட்டா பழம் வந்து விழுந்து இருக்கு. பழுத்த உடனே விழுந்துரும். அது 4-5 விழுந்து கிடக்கு. இந்த மாதிரி பயங்கரமான சுட்டரிக்கிற வெயில் 10-15 நாளா போய் பொறக்கலை, எடுக்கல. 15 நாள் அது அப்படியே காஞ்சி சுருங்கி எடுத்து தோலை விரிச்சு பார்த்தா அப்படியே ஊட்டி சாக்லேட் மாதிரி இருக்கு. அவ்வளவு சுவையா இருக்கு. இதுதான் பதப்படுத்துறது. இப்ப வாழைப்பழத்துல உள்ள, அதாவது அந்த நீர் சத்தை எடுத்துட்டா எவ்வளவு நாள் கெடாம இருக்கும். இது எல்லாம் சாதாரண விஷயம். இது அரசாங்கம் இவ்வளவு அதை பண்றேன் இதை பண்றேன்னு வர்ற அரசுகள் இதை செய்யாம அந்த வாழையை பதப்படுத்துறதை இதை பண்ணா லட்சோப லட்ச விவசாயிகள் பெரிய கோடீஸ்வரர்களா இருப்பாங்க. இதை இலவசம் எதுவுமே தர தேவையில்லை. உலகம் முழுக்க நம்ம வாழை சாகுபடி இன்னும் எல்லா ஸ்டேட்டுக்கும் பரவும். அதை ஏன் இன்னும் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. வாழைப்பழத்தை அப்படியே எடுத்தா அப்படியே ட்ரை ஃப்ரூட் மாதிரி வரும். அதை இன்னும் ஆராய்ச்சி மையம்னு 29-30 வருஷமா அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் சார் பெரியார் அதான் ஒன்னொன்னா இருக்கு, ஒன்னொன்னுக்கா வாரேன். இது மனசு வேதனையா இருக்குங்க. 5 வருஷம் ஆண்டேன் போண்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், இதான் எங்க கோட்டை கிட்டங்கிறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. அதே மாதிரி நெல்லுக்கு கோட்டம், வள்ளுவர் கோட்டம் கட்டுறாங்க. வள்ளுவர் படி ஆட்சி நடத்த மாட்டேங்கிறாங்க சொன்னபடி. வள்ளுவருக்கு கோட்டம் அது இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. நெல்லுக்கு கோட்டம் எங்க?
நெல்லுக்கு குடோனுங்க. அது எவ்வளோங்க ஆக போகுது? பூவாலூர்ல அந்த புள்ளம்பாடியிலாம் பெரிய பெரிய குடோன்களை கட்ட வேண்டியதாங்க. அதில் கமிஷன் எடுக்க வேண்டியதானே. என்ன என்ன தப்புன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாசமா போகுது. குடோன் பெரிய பெரிய குடோன்கள் இல்லை, சாதாரண விஷயம். இங்க இருந்து தான் போயிருக்காங்க, ஆண்டு பேண்டு பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. எனக்கு மனவேதனையா இருக்கு. அந்த நெல்லுக்கு குடோன்கள் இந்த பிரிட்ஜு கல்லணை வரைக்கும் தண்ணீர் பந்தல்ல இருந்து, அடுத்து இந்த வாழை சாகுபடிக்கு, அடுத்து இந்த பெரியார் என்னது, ஆமா பெரிய ஆஸ்பத்திரி உள்ள காலே வைக்க முடியலங்க. தமிழ்நாடு என்ன இப்ப முதல்வர் தானே, இப்ப யாரா இருந்தாலும் பொறுப்பு அவர் தானே. பெரிய ஆஸ்பத்திரி உள்ளே கால் வைக்க முடியலங்க. எதுக்குங்க ஆஸ்பத்திரி? அதே நோய் வருது. பார்த்துட்டு தான் வரேன். ரொம்ப கேவலமா இருக்கு. அடுத்து 5வது பாயிண்ட் வந்து இந்த கள்ளக்குடியில டால்மியா சிமெண்ட் ரொம்ப ரொம்ப, அதாவது அது உயர் ரக சிமெண்ட்களை தயாரிக்கலாம், கொள்ளலாம். அது ஆராய்ச்சியோ அங்க ஆய்வோ செய்யப்படலை. டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உள்ள எடுத்து சுரண்டி எல்லாம் இருதய நோய் வந்து, கேன்சர் வந்து, குழந்தைகளே வாழ முடியாத பூமியா மாறிடுச்சு. தண்ணி நாசமா போச்சு. எங்க வாழ போறது? மஞ்சக்காமால அதான் ஏகப்பட்ட நோய்கள் உருவாகுது. அடுத்து தமிழ்நாடு முழுக்க இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த லால்குடின்னு இல்லை, எல்லாம் அப்படியே சும்மா இந்த போதை மருந்துகள் அப்படியே சும்மா சின்ன குழந்தைகள்ல ஒன்று, சின்ன பசங்க கையில எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. போலீஸான காரணம், தடுக்கணுமா இல்லையா? போதை கலாச்சாரம் இந்த டாஸ்மாக அடிச்சு ஓடி. அடுத்து என்னோட கோரிக்கை, எங்களோட இந்திய ஜனநாயக புலியின் சார்பாக நாங்கள் வைக்கிறது, ஆமா ஆமா கல்லணை பாதுகாப்பு திட்டம் ஒண்ணு, அது எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுங்க. இந்த சும்மா இருங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன டாபிக் பேசிட்டு இருந்தேன்? போதை. இப்ப வந்து ஒண்ணும் இல்லை, பறக்கும் படைன்னு போட்டு போன உடனே கபுக்குன்னு அமுக்குறாங்க. ஒரு 2000 ரூபா 10,000 ரூபா 20,000 ரூபா இருந்தா பிடிக்கிறாங்க. ஒரு ஆடு வாங்க போனேன், மாடு வாங்க போனேன், மருத்துவத்துக்கு போனவன், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சிறப்பு படையை போடு. காவல்துறை தாங்க நினைச்சா தமிழ்நாட்டுல ஒரே நிமிஷம் ஒரே நாள்ல இந்த போதையை நிப்பாட்டலாமா இல்லையா? நிப்பாட்ட முடியுமா இல்லையா? அப்புறம் போலீஸ் காவல்துறையை யார் கையில வச்சிருக்கா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நான் எடுத்து சொல்லுவேன். நான் I will start my campaign after scrutiny. I am ready to stew all the parties. அதான் சொன்னேன், பக்கமா இருக்கு, பச்சை பசேன பூமி. திருச்சியில முன்னாடி நின்றுருக்கேன். போன தடவை இதாவது பரவாயில்ல, தொண்டாமுத்தூர்ல எல்லாம் போய் நின்றேன். இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக பண்ண யாரும் கூட்டணிக்கு கூப்பிடல. வந்தா இவன் பெரிய ஆள் ஆயிடுவான்னு பயப்படுறாங்க என்னமோ, அதனால நின்னோம். லால்குடி நான் வந்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த லால்குடியில முதல்ல இந்த வாழை சாகுபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை சின்ன பசங்க கையில ஒப்படைச்சாவே அவங்களுக்கு இதை புரிய வைங்க. நீங்க ஊடகங்கள் தான் மெயின். அந்த உள்ள இல்ல நீர் சத்தை எடுத்துட்டா எவ்வளவு பெரிய வாழைப்பழம் இருக்கு பாருங்க. எல்லா வாழையும் சும்மா வெட்டுறாங்க, அழுகுது, வண்டியில ஏத்துறாங்க, மார்க்கெட்ல விற்கிறாங்க. 5 ரூபா 2 ரூபா அவ்வளவு சீப்பா விற்கப்படுது. அது ரொம்ப ரொம்ப கொடுமை. அதை இந்த பதப்படுத்தி அதை வெளிநாடுகளுக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சா அதுல இருந்து வைன் எடுக்கலாம். ரைஸ்ல இருந்து ரேஷன் அரிசி வீணாக்குறாங்க, அதுல இருந்து வைன் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆரோக்கியமான பானம் உருவாக்கலாம். இந்த சாராயம் டாஸ்மாக்ங்கிறது 10 ரூபாய்க்கு தயாரிச்சு 188 ரூபாய்க்கு விற்கிறான். அநியாயமான ஸ்பிரிட்டு, பயங்கரமான ஸ்பிரிட்டு, உடலை நாசம் பண்றான். ஆரோக்கியமான பானமா மாத்தலாம். இந்த ஒரு வாழை அது வெளிநாட்டுக்கெல்லாம் போச்சுன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து வாங்குவான். அதுக்கு மேல டாலர்ல வாங்குவான். 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் வரைக்கும் அதை சாப்பிடலாம். விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உதவியா வாழை மேம்பாட்டு மையம் உடனே அமைக்க பாடுபடுவேன். இது உடனடியான தேவை. சில மக்கள் ஓட்டு போட்டாலும் சரி போட்டாட்டும் சரி நான் போராடுவேன். நன்றி, வணக்கம். அப்டேட் ஃபார்ம் வேணும். ஓட்டு போட்டு இருக்காரு அப்புறம் பேர்
சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க எங்களுக்காக. இங்க நேரத்துக்கு 11 to 3 போட்டீங்க. ஒரு 5 மணி வரைக்கும் இருக்கலாம். நடிகர் மன்சூர் அலிகான் எனும் நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுவதில் ஆட்சிமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். உளமாற உறுதி கூறுகிறேன். ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். அதுலேயே ஆப்ஷன் உலமாறு. ஆமா, இது நாத்திகர்களும் இருப்பாங்க இல்லையா, எல்லாம் இந்த மாதிரி சொன்னோம். அனைத்து மதமும் இதை பார்த்து போட்டோ கொடுத்துருங்க. இதுதான் முகவர் வந்து போறது போஸ்டர் தூர தூர போட்டு ஏஜென்ட் வந்து தூர போட்டோ இருக்க கேள்ப்பா போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க.